ஒரு மனுஷனுக்கு எலும்பு உடைஞ்சா நாம மிக ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? ஒரு டாக்டர் கிட்ட போனா அவர் எக்ஸ்ரே கருவி மூலியமா இதோ பாருங்க, இங்கதான் முறிவு இருக்குன்னு மிக துல்லியமா காட்டிடுவார். கரெக்ட். அதுக்கு ஒரு மாவுக்கட்டு போட்டா சில வாரங்கள்ல அந்த எலும்பு தானா கூடிடும். ஆனா மனித மனங்கள்லயும் ஒரு சமுதாயத்தோட ஆழத்துல ஏற்படுற சில காயங்கள் இருக்கு பாருங்க. அதாவது பல நூற்றாண்டுகளா சாதிய பாகுபாட்டால படிஞ்சிருக்க அந்த வடுக்களை சொல்றீங்க? ஆமா, அதை எந்த எக்ஸ்ரே கருவியாலையும் பழம் பிடிக்க முடியாது. அந்த காயங்கள் கண்ணுக்கு தெரியாதவை. அதை குணப்படுத்துறதும் அத்தனை ஈஸி கிடையாது. உண்மைதான். அந்த கண்ணுக்கு தெரியாத காயங்களை கல்விங்கிற ஒற்றை ஆயுதத்தை கொண்டு எப்படி ஆற்ற முடியும் அப்படிங்கறத தேடுறது தான் இன்றைய நமது இந்த ஆழமான அலசலோட முக்கிய நோக்கம். கண்டிப்பா. இதற்காக நாம இன்னைக்கு எடுத்துக்கிட்ட தரவுகள் வெறுமனே வரலாற்று புத்தகங்களோ இல்ல அரசியல் குறிப்புகளோ கிடையாது. வேற என்ன தரவுகள்னு நேயர்களுக்கு சொல்லிடுங்க. ஒடுக்கப்பட்ட மக்களோட விடுவெளியா உருவெடுத்த பாபா சாஹேப் பீம்ராவ் ராம்ஜி அம்பேத்கரோட வாழ்க்கை பயணத்தை பதிவு செஞ்ச ஆவணங்கள், அவரோட ஆய்வுக் கட்டுரைகள், அப்புறம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் விவாத குறிப்புகள், இது எல்லாத்தையும் வச்சுதான் இன்னைக்கு நாம பேச போறோம். ரொம்பவே அருமையான ஒரு தேடல் இது. ஏன்னா நாளை ஒரு மிக முக்கியமான நாள். ஏப்ரல் 14 இந்திய வரலாற்றில் பல அதிர்வலைகளை ஏற்படுத்திய அண்ணல் அம்பேத்கரின் பிறந்த நாள் இல்லையா? ஆமா, மிக முக்கியமான ஒரு நாள். நமது நேயரான உங்களுக்கு நாங்க ஒன்னு சொல்லிக்க விரும்புறோம். இன்னைக்கு நாம பேச போறது அவர் எப்போ பிறந்தார், என்னென்ன பட்டங்கள் வாங்கினாருங்கிற அந்த சாதாரண பட்டியல் கிடையாது. நிச்சயமா இல்ல. ஒரு மனுதன் தான் சந்திச்ச அத்தனை அவமானங்களையும் எப்படி ஒரு கூர்மையான அறிவாயுதமா மாற்றினார் என்பதற்கான மெக்கானிசம், அதாவது அந்த செயல்முறை என்னங்கிறத தான் இந்த தரவுகள்ல இருந்து நம்ம பிரித்தெடுக்க போறோம். இந்த ஆழமான தேடலுக்குள்ள நம்ம நேராவே போயிடலாம். முதல் தரவாக அவருடைய குழந்தை பருவ பதிவுகளை பார்ப்போம். 1891ஆம் ஆண்டு ஏப்ரல் 14ஆம் தேதி மத்திய பிரதேசத்தின் மஹூ பகுதியில உள்ள அம்பாவடை கிராமத்தில் அவர் பிறக்கிறார். சரி. அவருடைய தந்தை ஒரு இராணுவ பள்ளியில தலைமை ஆசிரியராக பணியாற்றுகிறார். பின்பு சதாராவுல அந்த சிறுவன் தனது ஆரம்ப கல்வியை தொடங்குறார். ஓ, அப்போ தந்தை தலைமை ஆசிரியரா இருக்கார்? ஆமா, இத நம்ம மேலோட்டமா பார்த்தோம்னா தந்தை தலைமை ஆசிரியரா இருக்கார், அதனால அந்த சிறுவனுக்கு நல்ல சலுகைகள் கிடைச்சிருக்குன்னு நம்ம இயல்பா நினைக்க தோணும் இல்லையா? கண்டிப்பா அப்படிதான் தோணுது. ராணுவ பள்ளியில தந்தை ஒரு நல்ல பதவியில இருக்கும்போது அந்த அதிகாரம் அந்த சிறுவனை காப்பாற்றியிருக்க வேண்டுமே. ஆனா நமது தரவுகள் காட்டும் உண்மை நேர்மாறானது. இங்குதான் சாதியங்கிற கட்டமைப்போட உண்மையான இயங்குமுறையை நாம புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. அதாவது நீங்க பொருளாதார ரீதியாகவோ வேலைவாய்ப்புலோ எந்த உயரத்துல இருந்தாலும் பிறப்புங்கிற ஒற்றை அளவுகோல் உங்கள் அடையாளத்தை அப்படியே தீர்மானிச்சிடுது. பாவமே. அவர்கள் தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதால் அந்த சிறுவன் வகுப்பறைக்கு வெளியேதான் அமர வேண்டும். தண்ணீர் தாகம் எடுத்தால் கூட மற்ற குழந்தைகளைப் போல நேரடியாக பருக முடியாது. ஹோ, நிஜமாவா? ஆமா. பள்ளியின் கடைநிலை ஊழியர் ஒருவர் மேலிருந்து ஊற்றினால்தான் அந்த சிறுவன் தண்ணீர் குடிக்க முடியும். இது வெறும் அவமானம் கிடையாது, ஒரு மனிதனின் சுயமரியாதையை தினசரி அடித்து நொறுக்கும் ஒரு உளவியல் தாக்குதல். ஒரு நிமிடம் இத கற்பனை செய்து பாருங்க நேயர்களே. பள்ளிக்கூடங்கிறது அனைவருக்கும் பொதுவான ஒரு இடம். அங்கு அறிவை தேடி வரும் ஒரு சின்னஞ்சிறு குழந்தைக்கு மட்டும் அறிவின் கதவுகளும் அடிப்படை தேவையான தண்ணீரும் இறுக அடைக்கப்படுதுன்னா அது எவ்ளோ பெரிய வன்முறை! மிக கொடிய வன்முறைதான். ஆனா இந்த இருண்ட தரவுகளுக்கு நடுவே ஒரு ஒளிக்கீட்டு நமக்கு தெரியுது. அது என்னது? மகாதேவ் அம்பேத்கருங்கிற ஒரு ஆசிரியர் அந்த சிறுவன் மீது காட்டிய அன்பு. இது வரலாற்றுல ஒரு மிக முக்கியமான திருப்புமுனைன்னு சொல்லலாம். ஒரு ஆசிரியர் காட்டிய சிறு அன்பா? ஆமா. பாகுபாடுகள் ஒரு மனிதனை எந்த அளவுக்கு முடக்கி போடுமோ அதுக்கு நேர்மாறாக சரியான ஊக்கமும் கல்வியும் கிடைக்கும்போது அதுவே அவர்களை எப்படி உயிர்ப்பிக்கும் என்பதற்கு அந்த ஆசிரியர் ஒரு வாழும் உதாரணம். ஆஹா, அருமை. அவர் அந்த சிறுவனுக்கு கல்வியை மட்டும் போதிக்கல, ஒரு மனிதராக அவனை அங்கீகரித்தார். அந்த தூய்மையான அன்பின் நினைவாகத்தான் அந்த சிறுவன் தனது பெயரை பீம்ராவ் அம்பேத்கர்னு நிகழ்ச்சியோடு மாத்திக்கிட்டார். ஒரு ஆசிரியரின் சிறு அன்பு எப்படி ஒரு மாபெரும் வரலாற்று மாற்றத்திற்கு வித்திட்டு இருக்கு பாருங்க. ஆனா அதன் பிறகு அவருடைய பயணம் அத்தனை சுலபமா இருந்துடல இல்லையா? கண்டிப்பா இல்ல. 1904 அவருடைய குடும்பம் பாம்பேக்கு செல்லுது. அங்க கடுமையான வறுமை, சாதிய தடைகள் ஒரு புறம்னா பொருளாதார தடைகள் மறுபுறம். இத்தனைக்கும் நடுவுல குடும்பத்தினர் அவருக்கு அளித்த ஆதரவு தான் அவரை உலகளாவிய தளத்தை நோக்கி நகரச் செஞ்சிருக்கு. கரெக்ட். பரோடா மன்னரின் உதவியோடு அவர் கல்லூரியில சேர்ந்து மிக கடுமையா படிச்சு பிஏ பட்டம் பெறுகிறார்.
பட்டம் பெற்ற பிறகு அந்த பரோடா மன்னரோட அரண்மனையிலேயே அரசு பணியிலும் சேருகிறார். ஓ, அப்போ வாழ்க்கை ஒரு நல்ல நிலைக்கு வந்துருச்சுன்னு சொல்லலாமா? அப்படி நாம நினைக்கலாம். ஆனா நீங்க கவனிச்சீங்கன்னா, கல்வி ஒரு மனிதனை உயர்த்தும்ங்கிற நமது பொதுவான நம்பிக்கையை இந்த சமூகம் எப்படி உடைக்குதுங்கிறது அங்கதான் தெரிய வருது. ஆமா, நமது குறிப்புகள்ல உள்ள அந்த சம்பவம் மனத உலுக்குற மாதிரி இருக்கு. BA பட்டம் பெற்று ஒரு மன்னரின் கீழேயே உயர்ந்த அரசு பணியில் அவர் இருந்தாலும் அந்த அலுவலகத்தில் இருந்த கடைநிலை ஊழியர்கள் கூட கோப்புகளை அவர் கையில கொடுக்காம தூக்கி வீசி எறிக்கிறாங்க. குடிப்பதற்கு தண்ணீர் தரவும் மறுக்கிறாங்க. அந்த அவமானங்களை தாங்க முடியாம மனம் நொந்து அவர் தன் வேலையை விட்டு விட்டு வீடு திரும்புறார் இல்லையா? ஆமா, இந்த செய்தியை கேள்விப்பட்ட பரோடா மன்னர் அவரை நேரடியாக அழைத்து அந்த தவறுக்காக வருத்தம் தெரிவிக்கிறார். ஆனா எனக்கு இங்க ஒரு கேள்வி எழுகிறது. அவர் பட்டம் பெற்று விட்டார், அதிகாரமுள்ள பதவியிலும் அமர்ந்து விட்டார். அப்படி இருந்தும் அந்த சாதிய கட்டமைப்பு அவரை ஏன் உள்ளே அனுமதிக்கல? அது ஒரு முக்கியமான கேள்வி. ஏன்னா சாதியம்ங்கிறது வெறும் பொருளாதார ஏற்றத்தாழ்வு கிடையாது. ஒரு மனிதன் படிப்பதாலோ பணம் சம்பாதிப்பதாலோ அந்த சங்கிலிய அறுத்துவிட முடியாதுங்கிறத தன் வாழ்வின் அனுபவமா அவர் உணர்ந்த தருணம் அது. அப்போ அது ஒரு தனி மனித பிரச்சனையா அவர் பார்க்கல. கரெக்ட். அத ஒரு அமைப்பு ரீதியான கோளாறாக, சிஸ்டமிக் இஷ்யூவா அவர் பார்த்தார். அதனாலதான் இந்த அமைப்பை வேறறுக்க இன்னும் ஆழமான அறிவு தேவைன்னு அவர் முடிவெடுக்கிறார். ஓ, அதனாலதான் பரோடா மன்னரின் உதவியாலேயே கொலம்பியா பல்கலைக்கழகத்துல MA படிப்பதற்காக அமெரிக்கா பயணமாகிறார். ஆமா, இது சாதாரண பயணமல்ல நேயர்களே. உயர்கல்விக்காக அமெரிக்கா சென்ற முதல் இந்தியர்ங்கிற மாபெரும் வரலாற்றையே அவர் அங்கு எழுதுறார். அங்கே அவர் பொருளாதாரம், அரசியல், தத்துவம், சமூகவியல் என அனைத்தையும் ஆழமாக கற்கிறார். ஆனா ஏன் சந்தேகம் என்னவென்றால், அவருடைய அடிப்படை நோக்கம் சமூக நீதியை பெறுவதுதானே. அப்படி இருக்கும்போது அவர் நேராக சமூகவியல் அல்லது சட்டத்தை மட்டும் படிச்சிருக்கலாமே. நல்ல கேள்வி. இத்தனை ஆண்டுகள் பொருளாதாரத்துல இவ்வளவு தீவிரமான ஆய்வுகளை மேற்கொண்டார். பட்டங்களை ஒரு பதக்கங்களை போல ஏன் அவர் சேகரிக்க வேண்டும்? இந்த இடத்துல தான் அம்பேத்கரோட அந்த அறிவார்ந்த வியூகத்தை, அதாவது இன்டெலெக்சுவல் ஸ்ட்ராட்டஜியை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அவர் ஏதோ பேருக்கு பட்டங்களை சேகரிக்கல. அப்போ அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய காரணம் இருக்கு. கண்டிப்பா. சாதியம் என்பது வெறும் மக்களோட மனநிலை சார்ந்த பிரச்சனை கிடையாது. அது மிக துல்லியமா வடிவமைக்கப்பட்ட ஒரு பொருளாதார சுரண்டல் என்பதை அவர் அறிவியல் ரீதியா நிரூபிக்க விரும்பினார். ஓ, பொருளாதார ரீதியா நிரூபிக்க நினைச்சாரா? ஆமா. அவர் முன்வைத்த ஒரு மிக முக்கியமான வாதம் என்னவென்றால், சாதியம் என்பது உழைப்பின் பிரிவினை கிடையாது, அது உழைப்பாளர்களின் பிரிவினை. அதாவது டிவிஷன் ஆஃப் லேபர் இல்ல, டிவிஷன் ஆஃப் லேபரர்ஸ்ங்கறார். சரியா சொன்னீங்க. தகுதியின் அடிப்படையில வேலைகளை பிரிப்பது வேறு, பிறப்பின் அடிப்படையில மனிதர்களை பிரித்து அவர்களை ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் முடக்குவது வேறு என்பதை பொருளாதார ரீதியா அவர் அங்குதான் நிறுவுகிறார். ஓ, இப்போ ரொம்ப தெளிவா புரியுது. அவர் பிரச்சனையோடு வேற தாக்க தயாராகிறார். ஆமா, கொலம்பியா பல்கலைக்கழகத்துல பண்டைய இந்தியாவில் வாணிபம் என்ற தலைப்பில் ஆய்வு கட்டுரை, அடுத்து இந்தியாவில் சாதிகள் என்ற வரலாற்று சிறப்புமிக்க கட்டுரைன்னு வரிசையா எழுதுறார். இந்திய பொருளாதாரம் குறித்த அவருடைய ஆய்வுக்கு டாக்டர் பட்டமும் கிடைக்குது. அது மட்டுமில்ல, அதன் பிறகு லண்டன் சென்று பிரிட்டிஷ் இந்தியாவில் அரசு நிதியை பரவலாக்குதல்ங்கிற ஆய்வுக்கு முதுவறிவியல் பட்டமும், ரூபாயின் பிரச்சனைங்கிற ஆய்வுக்கு TSc பட்டமும் பெறுகிறார். அந்த ரூபாயின் பிரச்சனை ஆய்வு குறிப்பை நம்ம கொஞ்சம் ஆழமா பார்க்கணும் நேர்களே. கண்டிப்பா. நாணயத்தின் மதிப்பு வீழ்ச்சியடையும் போது அது எப்படி அடித்தட்டு மக்களை, ஏழைகளை முதலில் நசுக்குகிறது அப்படிங்கிறத அவர் அதுல மிக தெளிவா விளக்கியிருந்தார். அடடா. அவருடைய அந்த பொருளாதார சூத்திரங்களும் வழிமுறைகளும் தான் பின்னாளில் ஹில்டன் யங் கமிஷன் முன்பு சமர்ப்பிக்கப்பட்டு இன்னைக்கு நாம பயன்படுத்தும் இந்திய ரிசர்வ் வங்கி உருவாவதற்கே அடிப்படை அடித்தளமாக அமைந்தது. இது மிகப்பெரிய ஆச்சரியம். எந்த மனிதன் தன் சொந்த ஊர்ல தண்ணீர் குடிக்க தடைய சந்திச்சாரோ அதே மனிதனின் மூளையில் உதித்த திட்டம்தான் இன்னைக்கு இந்த நாட்டோட ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் கட்டுப்படுத்தும் ரிசர்வ் வங்கியா மாறியிருக்கு. ஆமா, அதுதான் வரலாற்று முரண், அதே சமயம் வெற்றியும் கூட. ஆனா இவ்வளவு பெரிய அறிவாளி, அமெரிக்காவிலும் லண்டனிலும் இத்தனை பெரும் பட்டங்களை பெற்ற ஒருவர் அங்கேயே மிக வசதியான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கலாமே. வாழ்ந்திருக்கலாம். எதற்காக தன்னை அவமானப்படுத்திய அதே சவாலான களத்திற்கு இந்தியாவுக்கு அவர் மீண்டும் திரும்ப வேண்டும்? இங்குதான் அவர் ஒரு சாதாரண மனிதரிலிருந்து ஒரு மாபெரும் தலைவராக உயர்கிறார். ஒரு தனி மனிதனுக்கு கிடைக்கும் வெளிச்சம் அவனுடைய சமூகத்தின் இருட்டை போக்க பயன்படலனா அந்த அறிவால என்ன பயன்? ஆமா, நியாயமான கேள்வி. அவர் கற்ற பொருளாதாரம், சட்டம், சமூகவியல் அத்தனையையும் அவர் தன் சமூகத்தின் விடுதலையை வென்றெடுப்பதற்கான அறிவாயுதமாகவே பார்த்தார். அந்த அறிவாயுதத்தோட அவர் இந்தியா திரும்பினதும் சும்மா இருக்கல.
பம்பாய் சிடன்ஹாம் கல்லூரியில பேராசிரியராக பணியாற்றுகிறார். பின்பு பம்பாய் உயர்நீதிமன்றத்துல வழக்கறிஞராகவும் பணியாற்றுகிறார். ஆமா, அதாவது அறிவுத் தளத்திலும் சட்டத்தளத்திலும் ஒரே நேரத்துல செயல்படுறார். உரிமைகளுக்காக பகிஷ்கிருத் ஹிதகாரிணி சபாங்கிற ஒரு அமைப்பை தொடங்குறார். இது என்ன அமைப்பு? இந்த சிக்கலான பேரோட அர்த்தம் என்ன? இது ஒரு சமஸ்கிருத பெயர். இதோட நேரடி அர்த்தம் ஒடுக்கப்பட்டோர் நல அமைப்பு. ஆனா இதோட பேரை விட இந்த அமைப்பின் தாரக மந்திரம் மிக முக்கியமானது. ஓ, அது என்ன தாரக மந்திரம்? கற்பி, ஒன்று சேர், போராடு என்பதுதான் அது. இந்த வரிசையை சற்று கவனியுங்கள். முதலில் போராடச் சொல்லவில்லை. ஆமா, முதல்லாவதான் கற்பின்னு சொல்றார். கரெக்ட். முதலில் கற்பி. உன் நிலை என்ன, உனக்கான உரிமை என்ன என்பதை அறிவால உணர். பின்பு ஒன்று சேர், அதாவது உனக்கான அரசியல் பலத்தை உருவாக்கு. அதன் பிறகு போராடு. இது ஒரு குருட்டுத்தனமான எதிர்ப்பு கிடையாது. இது மிக நேர்த்தியா வடிவமைக்கப்பட்ட ஒரு சமூக போர் இல்லையா? கண்டிப்பா. அந்த போரோட மிக முக்கியமான களமா நாம மகத் சத்தியாகிரக போராட்டத்தை பார்க்கறோம். ஒரு பொதுக்குளத்துல தாழ்த்தப்பட்ட மக்கள் நீர் அருந்தும் உரிமையை நிலைநாட்ட அவர் நடத்திய அந்த போராட்டம் நாடெங்கும் அவரை பிரபலமாக்கியது. ஆமா. ஆனா இத மேலோட்டமாக படிக்கும் ஒரு நேயருக்கு தோணலாம், ஒரு குளத்துல தண்ணீர் குடிப்பது எப்படி ஒரு மாபெரும் புரட்சியாகும் அப்படின்னு. அது வெறும் தாகம் தீர்க்கும் போராட்டம் அல்ல. அங்கு மாடுகள் தண்ணீர் குடிக்கலாம், நாய்கள் குடிக்கலாம், ஆனால் சக மனிதன் குடிக்கக்கூடாதுன்னு இருந்த ஒரு எழுதப்படாத விதிய, ஆமா, பல ஆயிரம் வருடங்களாய் இருந்த அந்த தடைய கோட் சூட் அணிந்த உலகமே வியக்கும் அளவு படித்த ஒரு மனிதர் நேராக நடந்து சென்று அந்த தண்ணீரை கையில் அள்ளி குடித்ததன் மூலம் உடைத்தெறிகிறார். அது பொதுச் சொத்துக்கள் அனைவருக்கும் பொதுவானது என்பதை நிலைநாட்டிய ஒரு உளவியல் பூகம்பம். மிகச்சரியான வார்த்தை, ஒரு உளவியல் பூகம்பம். ஆனா அவர் சந்திச்ச சவால்களை பார்க்கும்போது எனக்கு மலைப்பா இருக்கு. என்ன சவால்கள்? ஒரு புறம் நாட்டை அடிமைப்படுத்தி வச்சிருந்த பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம், மறுபுறம் மனிதர்களை அடிமைப்படுத்தி வச்சிருந்த உள்ளூர் சாதிய கட்டமைப்பு. இந்த 2 பெரும் அதிகாரங்களையும் ஒரே நேரத்துல அவர் எதிர்கொள்ள வேண்டியிருந்ததல்லவா? நிச்சயமா. பிரிட்டிஷார் வெளியேறுவது அரசியல் சுதந்திரம். ஆனால் உள்நாட்டுல மனிதர்களை மனிதர்களாக மதிக்காத சாதிய கட்டமைப்பு இருக்கும் வரை அந்த சுதந்திரத்தால் எந்த பயனும் இல்லை என்பதை அவர் தீர்க்கமா வாதித்தார். அப்போ வெறும் ஆட்சி மாற்றம் மட்டும் போதாதுங்கிற? ஆமா, அடிப்படை அமைப்பையே, அந்த சிஸ்டமையே மாற்ற வேண்டும்னு அவர் செயல்பட்டார். அப்படிப்பட்ட ஒரு நிரந்தர தீர்வை உருவாக்குவதற்கான வாய்ப்பு அவரிடமே வந்ததுதான் வரலாற்றின் உச்சகட்டம்னு சொல்லணும். ஆமா, சுதந்திர இந்தியாவின் அரசியல் சாசனத்தை உருவாக்கும் மாபெரும் பொறுப்பு அரசியல் சாசன குழுவின் தலைவராகவும் முதல் சட்ட அமைச்சராகவும் அவரிடம் வழங்கப்பட்டது. ஒரு சமூகத்தை எப்படி சட்டத்தின் மூலம் திருத்தி எழுத முடியும் என்பதை அவர் அங்கேதான் நிகழ்த்தி காட்டினார். இதை நாம எப்படி புரிஞ்சுக்கிறது? இது ஒரு எளிய தொழில்நுட்ப உருவகத்தின் மூலம் நேயர்கள் புரிஞ்சுக்கலாம். ஓ, ஒரு டெக்னாலஜி அனாலஜி சொல்லுங்க கேட்போம். அன்று இந்திய சமூகத்தை ஒரு கம்ப்யூட்டர்னு வச்சுப்போம். அந்த கம்ப்யூட்டரோட ஆபரேட்டிங் சிஸ்டம், அதாவது அடிப்படை இயங்குதளம் முழுவதும் பல ஆயிரம் வருடங்களா சாதியம்ங்கிற பழுதான குறியீடுகளால, கரப்டட் கோட்ஸால எழுதப்பட்டிருந்தது. ஆஹா, அருமையான ஒரு ஒப்புமை. அந்த சிஸ்டம் கோடிக்கணக்கான மக்களை உள்ளே நுழையவே அனுமதிக்கல. டாக்டர் அம்பேத்கர் என்ற அந்த மாபெரும் தலைமை பொறியாளர் அந்த பழைய ஆபரேட்டிங் சிஸ்டத்தை மாற்றிவிட்டு சமத்துவம், அடிப்படை உரிமைகள்ங்கிற புதிய அனைவருக்கும் பொதுவான ஒரு ஓப்பன் சோர்ஸ் கோடை எழுதினார். வாவ்! அந்த ஓப்பன் சோர்ஸ் கோட் தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இல்லையா? மிகச்சரி. அவர் சமூக நீதியை அந்த சட்டத்தின் மையக்கருவிலேயே, அந்த கர்னல்லேயே நிரந்தரமாக பதிவு செய்துவிட்டார். எவ்வளவு அற்புதமான விளக்கம்! அந்த சட்டம் அனைவருக்கும் பாதுகாப்பை அளிக்கிறது. ஆனா இங்கே எனக்கு இன்னொரு கேள்வி எழுகிறது. என்ன கேள்வி? தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் சாதி அமைப்பை கடுமையாக விமர்சித்து சட்டத்தின் மூலம் அதற்கான மாற்று வழியையும் அவர் உருவாக்கிவிட்டார். அப்படி இருந்தும் 1956ஆம் ஆண்டு தன்னுடைய இறுதிக் காலத்துல தன் லட்சக்கணக்கான ஆதரவாளர்களுடன் அவர் ஏன் புத்த மதத்திற்கு மாற வேண்டும்? சட்டம் வந்த பிறகும் இந்த மதமாற்றம் ஏன் தேவைப்பட்டது? இது மிக ஆழமான கேள்வி. சட்டம் உங்களுக்கு தத்துவார்த்த ரீதியான உரிமையை வழங்கிவிடும். நீங்கள் சமம்னு காகிதத்துல எழுதிவிடும். சரி. ஆனால் மக்களோட மனசுல ஊறிப்போன ஒரு தத்துவத்தை, ஆன்மீக கட்டமைப்பை வெறும் சட்டத்தால் மட்டும் மாற்றிவிட முடியாதுங்கிறத தன் வாழ்நாளின் இறுதியில் அவர் உணர்கிறார். ஓ, சட்டத்தை தாண்டி மக்களோட மனமாற்றம் தேவைன்னு நினைச்சாரா? ஆமா. எந்த அமைப்பு உங்களை மனிதராக மதிக்கவில்லையோ அந்த அமைப்புக்குள்ளேயே போராடிக்கிட்டு இருப்பதை விட
தர்க்கம், சமத்துவம் மற்றும் கருணையை அடிப்படையாக கொண்ட ஒரு புதிய மெய்யியல் தளத்திற்கு நகல்வதே தன் மக்களுக்கு தான் செய்யும் இறுதி விடுதலைன்னு அவர் கருதினார். அது ஒடுக்கப்பட்டவர்களுக்கான ஒரு உளவியல் விடுதலைன்னு சொல்லலாம். ஆமா, ஒரு சைக்கலாஜிக்கல் லிபரேஷன். ஒடுக்கப்பட்டோரின் விடிவெள்ளாக திகழ்ந்த அவர் 1956ஆம் ஆண்டு தனது 65வது வயதுல மறைந்தார். அவர் மறைந்து பல தசாப்தங்களுக்குப் பிறகு 1990ல தான் அவருக்கு பாரத ரத்ன விருதே வழங்கப்பட்டது. உண்மைதான். அவர் ஒரு ஆசிரியர், பொருளாதார மேதை, இதழாளர், சமூக நீதி போராளின்னு பன்முக பரிமாணம் கொண்ட ஒரு மாபெரும் சக்தி. ஆனா அவருடைய வரலாறு கடந்த காலத்தோடு முடிந்துவிடவில்லை. அது இன்றைய காலகட்டத்திற்கும் நேரான உங்களுக்கும் நேரடியாக தொடர்புடையது. நிச்சயமா. அண்ணலோட பிறந்தநாள் நமக்கு உணர்த்தும் செய்தி என்ன அப்படிங்கறத பத்தி நாம பேசியாக வேண்டும். கண்டிப்பா பேசணும். சாதி, மத, பாலின பேதமற்ற சமத்துவ சமுதாயம் வளர வேண்டும்ங்கிற நோக்குல தமிழ்நாடு அரசு ஏப்ரல் 14 அண்ணலின் பிறந்த நாளை சமத்துவ தினமாக அறிவித்துள்ளது. ஈக்குவாலிட்டி டே. ஆமா, சாதியற்ற சமூகத்தை உருவாக்கவும் சமத்துவ கொள்கைகளை நிலைநிறுத்தவும் இந்த நாள்ல ஒரு உறுதிமொழி எடுக்கப்படுது. அந்த உறுதிமொழியோட வார்த்தைகளை நாம கவனிக்கணும் நேர்களே. சமத்துவம் எனும் கொள்கையை என் வாழ்வியலாக கடைபிடிப்பேன். சாதி, இனம், மதத்தின் பெயரால் எவ்விதமான பாகுபாட்டையும் நான் கடைபிடிக்க மாட்டேன் என்றும், எனது குடும்பத்திலும் பணிபுரியும் இடத்திலும் சமூகத்திலும் சமத்துவத்தை நிலைநிறுத்துவேன் என்று அது கூறுகிறது. ஆமா. ஆனா ஒரு நிமிடம் சிந்தித்து பாருங்க. இது அரசாங்கம் கொடுக்கும் ஒரு வெறும் சடங்கு தானே. கைகளை நீட்டி ஒரு காகிதத்தை வாசிச்சுட்டு நாம நம்மளோட அன்றாட வேலைகளை பார்க்க போயிட போறோம் இல்லையா? இதற்கும் நமது தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் என்ன தொடர்பு? இதை வெறும் சடங்காக மாற்றுவதும் வாழ்வியலாக மாற்றுவதும் நம் கையில தான் இருக்கு. மனித சமூகங்கள்ல சமத்துவம் என்பது தானாக உருவாகிவிடும் ஒண்ணு கிடையாது. ஆமா, ஆதிக்கம் செலுத்துவதுதான் மனித இயல்புன்னு சொல்றாங்க. அதனாலதான் சமத்துவம் என்பது ஒரு தினசரி செயல்முறை, ஒரு டெய்லி பிராக்டிஸ்னு நான் சொல்றேன். ஒரு தோட்டத்தை எப்படி தினமும் கவனமா பராமரிக்க வேண்டுமோ அப்படி சமத்துவத்தை நம்ம தினமும் பராமரிக்க வேண்டும். நம்ம தினசரி வாழ்க்கையில எப்படி? உங்க வீட்ல வேலை செய்யும் ஒரு நபரை நீங்க எப்படி நடத்துறீங்க? உங்கள் அலுவலகத்துல உங்களுக்கு கீழே பணிபுரியும் ஒருவரோட எப்படி பேசுறீங்க? உங்கள் குடும்பத்துல திருமணம்னு வரும்போது நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்க? இந்த ஒவ்வொரு இடத்துலயும் நீங்க எடுக்கும் தினசரி முடிவுகளில் தான் இந்த உறுதிமொழி உயிர்ப்போடு இருக்கு. மிக அழுத்தமான பதிவு. இந்த ஆழமான அலசலோட இறுதி கட்டத்திற்கு நாம வந்துட்டோம். நேர்களே, இன்னைக்கு நாம அலசிய தரவுகள் நமக்கு உணர்த்துவது ஒரு மாபெரும் உண்மையத்தான். ஆமா. வறுமையையும் தன்னை சுற்றியிருந்த சமூகத்தின் இரும்பு சுவர்களையும் தாண்டி ஒரு தனி மனிதன் கல்வியை மட்டுமே நம்பினார். எவர் ஒருவருக்கு வகுப்பறைக்கு வெளியே இடமளிக்கப்பட்டதோ அதே மனிதர்தான் ஒட்டுமொத்த தேசத்தின் தலையெழுத்தையே சுதந்திர இந்தியாவின் அரசியல் சாசனமாக எழுதினார். உண்மை. உங்கள் பாதையில எத்தனை தடைகள் வந்தாலும், அவமானங்கள் உங்களை முடக்க நினைத்தாலும் ஒருபோதும் துவண்டு விடாதீர்கள். அறிவை தேடிச் செல்லுங்கள். அண்ணல் அம்பேத்கரின் வாழ்க்கை நமக்கு கற்பிக்கும் மிக சிறந்த பாடம் அதுவே. அறிவும் கல்வியும் ஒரு மனிதனை எந்த உயரத்திற்கும் கொண்டு செல்லும் என்பதற்கு இதைவிட சிறந்த சான்று வேறு எதுவும் இருக்க முடியாது. நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் முன் உங்களுக்குள் ஒரு சிந்தனையை விதைக்க நாங்க விரும்புறோம். ஆரம்பத்துல நாம பேசும்போது சமூகத்துல ஏற்படும் கண்ணுக்கு தெரியாத காயங்களை எந்த எக்ஸ்ரே கருவியாலும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு பேசணும். ஆனா அந்த காயங்களை எப்படி ஆற்றுவது? அதுதான் உங்களுக்கான இறுதி சிந்தனை. இன்னைக்கு நாம கல்வி கற்கிறோம், பட்டங்கள் வாங்குறோம். ஆனா பெரும்பாலான நேரங்கள்ல அந்த கல்வியை நமது சொந்த நலனுக்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் மட்டுமே பயன்படுத்திக்கிறோம். ஆமா, நம்மளோட பர்சனல் வளர்ச்சிக்கு மட்டும்தான் யூஸ் பண்றோம். ஆனா அண்ணல் அம்பேத்கர் தனது அளப்பரிய அறிவையும் அத்தனை கஷ்டப்பட்டு பெற்ற கல்வியையும் தன் சொந்த வசதிக்காக சுருக்கிக் கொள்ளவில்லை. கோடிக்கணக்கான மக்களின் விடுதலைக்காகவும் பல நூற்றாண்டுகளா தொடரும் அந்த சமூக காயங்களை ஆற்றுவதற்காகவும் தன் கல்வியை பயன்படுத்தினார். நேர்களே, சற்று சிந்தித்து பாருங்க. இன்னைக்கு நீங்க பெற்றிருக்கும் கல்வியையும் அறிவையும் உங்களை சுற்றியுள்ள சமூகத்தின் எந்த காயத்தை ஆற்றுவதற்காக பயன்படுத்த போறீங்க? உங்கள் கல்வி யாருடைய கண்ணீரை துடைக்கப் போகிறது? மிக ஆழமான, உத்வேகமான ஒரு கேள்வி. நேயர்களே, இந்த கேள்வியோடு இன்றைய நமது ஆழமான தேடலை நாம நிறைவு செய்றோம். சிந்திப்போம். சமத்துவத்தை வெறும் சடங்காக அல்லாமல் நமது தினசரி வாழ்வியலாக்குவோம். மீண்டும் இன்னொரு சிறப்பான ஆழமான அலசலில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறோம்.